friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ டியூட்டோரியல்ல சர்க்காரோட மோஷன் போஸ்டர் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். இந்த போட்டோவை நான் போட்டோஷாப் சிசில ஆட் பண்ணி கேமரா ராக் எல்லாம் கொடுத்து தேவையான எஃபெக்ட் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நான் போட்டோஷாப் 7.0க்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்மெட்ச் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஸோ 7.0ல் நான் எந்த பேஸிங் பண்ணவே இல்லை, பேஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணவே இல்லை. சிசியில் பண்ண கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ அதை போட முடியல, இந்த வீடியோ கூட அதை கனெக்ட் பண்ண முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபோட்டோவுக்கு நான் 19 பிக்சலில் இருக்க ஹார்னஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேருக்கு ஸ்பேட்டர் ப்ரஷ்ஷு 14 பிக்சல் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எப்பயும் போல் நோஸ் கிட்ட, லிப் கிட்ட, அதோட ஐ கிட்டலாம் நீங்கள் வந்து ஸ்மெச் பண்ணக்குள்ள கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு பிக்சரோட ஸ்ட்ரக்சரு சுத்தமாக மாறிடும். அந்த இடத்துலலாம் நம்ம தப்பு பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஸ்மெச் பண்ணக்குள்ள கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்மெச் பண்ணக்குள்ளே அந்த இடத்துல வச்சு சின்னதாக ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணக்குள்ள அந்த இடத்துல கோடாக தெரியும். அந்த இடத்துலலாம் ப்ரஷ்ஷை வந்து பெருசாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக ஷேக் பண்ண மாதிரி ஸ்மெச் பண்ணணும் அந்த இடத்துல.
முடித்த உடனே பென் டூல் வச்சு இந்த ஃபோட்டோவை க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஆல்ட் டி அப்படின்னா எவ்வளோ ஃபெதர் கொடுக்குறது கேட்கும், ஃபெதர் கொடுத்துக்கலாம். நான் 1 இல்லை 2 தான் கொடுப்பேன், நான் 1 கொடுத்துக்கிறேன் அந்த ஃபோட்டோக்கு. அப்புறம் கண்ட்ரோல் ஜி அப்படின்னா இதோட காப்பி லேயர் வந்துடும். ஹேருக்கு சைடில் எதுக்கு பென் டூல் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இது வந்து சைடில் வந்து நான் ஏற்கனவே லேயர் போட்டு அது மேலே கலர் கொடுத்து ஓவர்லே எஃபெக்ட் கொடுத்து வச்சுருந்தேன். அது வந்து சைடில் ஃபுல்லாக தெரியுது, அது நமக்கு ஸ்மெச் பண்ணக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பென் டூல் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை வந்து டெலிட் பண்ணோம்னா அந்த இடம் மட்டும் டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கலாம். 14 பிக்சல் ஃப்ளாட்டர் ப்ரஷ் எடுத்து இது ஹேருக்கு நான் ஸ்மெச் பண்ணுறேன். ஸ்பஞ்ச் பண்ணக்குள்ளே மேலேருந்து எப்பயுமே ஸ்க்ரோல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து அப்புறம் கீழேருந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அது ஒரு புது எஃபெக்டாக நல்லா தரும். இருக்கிற மாதிரியே முடி எப்பயுமே பண்ணக்கூடாது, ஏன்னா அப்போ தான் டிஜிட்டல் பெயிண்ட் பண்ணுறது தெரியாது. இருக்கிற ஃபோட்டோவை இருக்கிற மாதிரியே பண்ணுறதுல அது ஒரு யோஜனமும் இல்லை. நம்ம எதனா டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனா பண்ணணும். ஸோ மேலேருந்து நான் கீழே இழுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே இழுத்துட்டு போய் அது ஒரு எஃபெக்டாக அழகாக தெரியும் உங்களுக்கு. கீழேருந்து மேலே இழுத்துட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி வந்து பறக்கிற மாதிரி, அதாவது அந்த கேர்லிங்காக பறக்கிற மாதிரி கீழேருந்து திருப்பி மேலே இழுத்து விடணும். இது பண்ணுறதுனால நல்ல ஃபோட்டோ வந்து அட்ராக்டிவாக தெரியும், ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக்கும் கிடைக்கும் ஃபோட்டோக்கு. நம்ம பியர்டை வந்து ஸ்மச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பியர்டில் நீங்கள் அந்த இடத்துல திருப்பி வெள்ளையாக இருக்குது, அதுக்கு மேலே அதுக்கு மட்டும் நம்ம லைட்டாக பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கும் நான் அந்த ஸ்ப்ளாட்டர் ப்ரஷ் 14 பிக்சல் அதை தான் எடுத்துருக்கேன். பியர்டு பண்ணக்குள்ளேயும் கீழேருந்து மேலே இழுத்துட்டு போய் பண்ணுவோம். இது மேலேருந்து கீழே இழுத்துட்டு வரத கீழேருந்து ஃபஸ்ட்டு மேலே இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து தேவைன்னா மேலேருந்து கீழே இழுத்துக்கலாம். ஏன்னா பியர்டு பண்ணக்குள்ள கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவையும் இருக்கிற மாதிரி எப்பயுமே ஸ்வெச் பண்ணாதீங்க. பியர்டாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும். ஸ்கின் கூட ஓகே தான், நான் மற்ற ரெண்டுமே நீங்கள் வந்து கொஞ்சம் டிசைனாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி ஸ்வெச் பண்ணிங்க.
நம்ம ஐப்ரோவை ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐப்ரோலையும் கொஞ்சம் நீங்கள் பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஐப்ரோவை ஸ்மெச் பண்ணக்குள்ள மேலேருந்து கீழே எடுத்துட்டு ஹேர் மாதிரியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே எடுத்துட்டு போங்க. நான் எப்படி வீடியோவில் பண்ணிடுறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் அசிங்கமாயிடும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடுத்து நம்ம ஷர்ட் மட்டும் எடுத்துப்போம். அதை மட்டும் பென் டூல் வச்சு கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு டிஎம்இக்கு ஃபெதர் கொடுத்தாலும் கொடுத்துங்க, கொடுக்கலனாலும் ஓகே தான். நான் கொடுக்கல. நம்ம ஐப்ரோவை ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐப்ரோலையும் கொஞ்சம் நீங்கள் பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஐப்ரோவை ஸ்மெச் பண்ணக்குள்ள மேலேருந்து கீழே எடுத்துட்டு ஹேர் மாதிரியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே எடுத்துட்டு போங்க. நான் எப்படி வீடியோவில் பண்ணிடுறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் அசிங்கமாயிடும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடுத்து நம்ம ஷர்ட் மட்டும் எடுத்துப்போம். அதை மட்டும் பென் டூல் வச்சு கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு டிஎம்இக்கு ஃபெதர் கொடுத்தாலும் கொடுத்துங்க, கொடுக்கலனாலும் ஓகே தான். நான் கொடுக்கல. நம்ம ஐப்ரோவை ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐப்ரோலையும் கொஞ்சம் நீங்கள் பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஐப்ரோவை ஸ்மெச் பண்ணக்குள்ள மேலேருந்து கீழே எடுத்துட்டு ஹேர் மாதிரியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே எடுத்துட்டு போங்க. நான் எப்படி வீடியோவில் பண்ணிடுறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் அசிங்கமாயிடும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடுத்து நம்ம ஷர்ட் மட்டும் எடுத்துப்போம். அதை மட்டும் பென் டூல் வச்சு கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு டிஎம்இக்கு ஃபெதர் கொடுத்தாலும் கொடுத்துங்க, கொடுக்கலனாலும் ஓகே தான். நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஸ்மெச் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த இடத்துல ரொம்ப லாங்காக போகிறதுனால இது கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணிப்பேன் வீடியோவை. கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த இடத்துலாம். எப்பவுமே இது எடுக்குள்ள கண்ட்ரோல் ஜே அமைக்கி ஒரு காப்பி லேயர் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக காப்பி லேயர் போட்டு ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி நீங்கள் இதில் போய் பண்ணிங்கன்னா தப்பாகிடுச்சுன்னா திருப்பி டெலிட் பண்ணிட்டு திருப்பி பென்டோல் வச்சு கட் பண்ணணும். அந்த பிரச்சனைலாம் வேணால் இது ஒரு லேயர் போட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணுங்கள்.